கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த அருமையான சனிக்கிழமை 17ஆம் தேதி காலை நேரத்தில் உங்களை இந்த காணொலி மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மறுசீரமைப்பினுடைய செய்தியை தொடர்ச்சியாக பார்க்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததுடைய பிரதான நோக்கமே ஒரு மறுசீரமைப்பை உண்டாக்குவதற்காகத்தான். முதலாம் மனிதன் ஆதாம் விழுந்து போனான், பாவத்துக்குள்ளானான், மரணத்தை தழுவினான், தேவ பிரசன்னத்தை இழந்தான், தோட்டத்தை விட்டு வெளியேறினான், தேவனோடு இருக்கிற உறவை விட்டான். இது பழைய சிருஷ்டியினுடைய தொடர். ஆனால் கிறிஸ்து உலகத்திற்கு வந்து கல்வாரி சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்ததுனால மனுக்குலத்தினுடைய பாவம், மீறுதல், அக்கிரமம், பாவம் இவைகளிலிருந்து விடுதலை ஆக்கி மக்கள் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கும் ஆரோக்கியமாய் வாழ்வதற்கும் தன்னை சிலுவையிலே ஒப்பு கொடுத்த தேவகுமாரனுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நமக்கு சமாதானம் என்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி என்று வேதம் சொல்லுகிறது. சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்கி. அப்போ சமாதானம் உண்டாக்கப்பட்ட இடம் சிலுவையில் தான். அதனால்தான் சமாதான காரணர் என்று இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, சமாதான காரணர். அவர் இந்த உலகத்திற்கு வரும்பொழுது உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று உலகத்திற்கு வந்தார். ஆனபடினாலே இன்றைக்கு அநேக வீடுகளில், குடும்பங்களில், தனிப்பட்ட வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் தவிக்கிறாங்க. சபையாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க. அதனால் எரேமியாவில் ஒரு வசனம் இருக்கிறது, சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனங்களை மேல் பூச்சாய் குணமாக்குறார் என்று. சமாதானம் இல்லை, ஆனால் சமாதானம் இருப்பது போல நடித்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. பிரியமான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சிலுவையில், கல்வாரி சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்ததுனால கொலோசையர் 1:20 அவருடைய இரத்தத்தினாலே சமாதானம் உண்டாயிற்று, மரணத்தினாலே சமாதானம் உண்டாயிற்று. பிரியமான தேவஜனமே, நீங்கள் சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். சமாதானம் இல்லாமல் இருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லுகிற இந்த கடைசி காலத்தில் பாருங்கள், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. காரணம் என்ன? சமாதான காரணர் இல்லை. சமாதானம் இல்லாதனால சமாதானம் இருப்பது போல் அவங்க நினைச்சாங்கன்னா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏமாந்து போகாதபடிக்கு கல்வாரி சிலுவை அண்டைக்கு வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஏனென்றால் இது காலம், கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் இன்றைக்கி சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், ஒரு பெரிய நகைக்கடை ஓனர் மாடியிலிருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொண்டார். மிகவும் வருந்தத்தக்கது, வேதனைக்குரியது. இதெல்லாம் ஏன் சொல்லுகிற அப்படின்னா, சமாதானம் இல்லை. கோடியான கணக்கில் பணம் இருந்தாலும் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, ஆறுதல் இல்லை. ஆறுதல் யார் தருகிறா? இயேசு கிறிஸ்து தருகிறார். அப்படி தான் கொரிந்தியரில் சொல்லப்பட்டிருக்கு, எங்களுக்கு ஒரு சகல உபத்திரங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்யும்படி எங்களுக்கு ஒரு சகல உபத்திரத்தில் நாங்கள் ஆறுதல் செய்கிறோம் என்று சொல்லி. உபத்திரவம்தான், போராட்டம்தான், பாடுகள் தான், இவைகளுக்கு மத்தியில் தேவன் வந்து சமாதானமாய் வாழுங்கள் என்று இந்த உலகத்தை விட்டு போகும்போது சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன்னு சொன்னார். பிரியமான தேவ ஜனமே, மறுசீரமைப்பில் சமாதானமும் ஒரு வாழ்க்கைக்கு மிக முக்கியமான காரியம் என்பதை இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துவதிலே மிக்க மகிழ்ச்சி. சமாதானம் இல்லையா? இயேசுவிடத்தில் வாங்க, வேறு எங்கேயும் போக வேண்டாம், ஆட்களை கூட்டி சேர்க்க வேண்டாம், தனிமையாக வாங்க, அப்படியே சமூகத்தில் முழங்கால் படியிடுங்க. இயேசுவே, நான் ஒரு பாவி, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் என்று சொல்லி அப்படி சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. வாழ்க்கை நிச்சயமாக மாறும்.
நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, அருமையான இந்த காலை வேளையில் ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்ம சரீரம் முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த கடைசி காலத்தில் சமாதானம் இல்லாமல் சமாதானம் என்று மேல் பூச்சாய் பூசுகிற கூட்டத்தின் மத்தியில் சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை தருகிறேன்னு சொன்னவரே, உங்களுடைய சமாதானத்தினால் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்புங்க, ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.